பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து விடுக்கிறேன். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார்கள்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. அதாவது என்ன விஷயம்னா, மகனே மகளே, உன் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிற தெரியுமா இந்த பிரச்சனை, பாடு, போராட்டம், கஷ்டம் எல்லாமே, அது எல்லாமே கொஞ்ச நாள் தான். சீக்கிரத்துல உன் வாழ்க்கை மாறப்போகுது. நான் உன் வாழ்க்கையை மாத்த போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. ஏன் தெரியுங்களா? யாருக்கும் தெரியாம நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, யாருக்கும் தெரியாம பைபிள் படிக்கிறீங்க, யாருக்கும் தெரியாம அதிகாலையில இருந்து நீங்க பிரேயர் பண்றீங்க. எத்தனையோ பேர் கிறிஸ்தவனா பிறந்தவங்களே சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க, பிரேயர் பண்ண மாட்டாங்க, இயேசுவோடு கூட வாழ மாட்டாங்க. ஆனா கிறிஸ்துவை அறியாத குடும்பத்துல இருந்த நீங்க இயேசுவுக்காக ரகசியமா நீங்க ரகசிய கிறிஸ்துவா இருக்கீங்க பாத்தீங்களா? அதனால ஆண்டவர் சொல்ற, உங்க வாழ்க்கையை நான் மாத்த போறேன், உன் பிரச்சனையை நான் மாத்த போறேன், நீ அனுபவிக்கிற அந்த கஷ்டம் போராட்டம் எல்லாமே மாறப்போகுது, நீ வெளிப்படையான கிறிஸ்தவனா மாறப்போற, உங்க குடும்பம் ரட்சிக்கப்பட போகுது, உன்னை சுத்தி இருக்கிற ஜனங்க ரட்சிக்கப்பட போறாங்க. அதுவும் யார் மூலியமா? உன் மூலியமா. நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கேன்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. நீ விசுவாசத்தோட இரு மகனே மகளே, நிச்சயமா உன் வாழ்க்கை மாறும்.